உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். ரிஷபம் ராசியில் தியானமான உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்க ரிஷபம் ராசியில் தியானமானதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ராசி தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் ஜனனமானாவே ரொம்ப அழகு, அறிவு, ஆற்றல், ஆடம்பரம், ரொம்ப வந்து ஒரு தெய்வீக குணம், மனம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள்ட்ட. அதாவது பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படி ஒரு கவர்ச்சியாவே நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நபரா தான் இருப்பீங்க. அப்படி ஒரு ரிஷபம் ராசியில ஜனனமான உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசியில தான் வந்து குரு பகவான் இருக்காங்க. இப்ப செவ்வாய் பகவானும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வர்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, குரு மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுது. அப்ப இந்த குரு மங்கள யோகம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு நினைச்சது நிறைவேறணும். அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு. அ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, கண்டிப்பா இந்த மாதத்துல நெறைய பேருக்கு கமிட்மெண்ட் ஆகும். இந்த ரிஷபத்துல ஜனனமானவங்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க, திருமணம் நெறைய பேருக்கு கமிட்மெண்ட் ஆகும். அதே மாரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி குடுக்கும். சுக்கிரனும், புதனும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 4ஆம் இடம் ஒரு லட்சுமி யோகத்த குடுக்கும். அப்ப லட்சுமி யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டட, மனை, வாகனங்கள் இப்படி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அமையறதுக்கான ஒரு சான்சஸ் நெறைய இருக்கு இந்த மாதத்துல. 10ஆம் இடத்துல சனி பகவான். அப்ப இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ஒரு நல்ல யோகமான ஒரு நிலை தான். பொருளாதாரத்த வந்து கொடுக்கக்கூடிய இடம் தான். ஆகையினால இந்த மாதத்துல வந்து ஒரு நன்மையும், மேன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, புதிய முயற்சிகள் நீங்க எதுவா இருந்தாலும் இந்த மாதத்துல தில்லா இறங்கலாம் நீங்க. உங்களுக்கு வெற்றி நடைபோடக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சூரியன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே சூரியனும் உங்களுக்கு ஒரு யோகமான இடத்துல தான் இருக்காங்க. ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னாக்க, குருமங்கள யோகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன் இருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஆகையினால நீங்க வந்து துணிச்சலா அப்படி தில்லா இந்த மாதத்துல வந்து எது வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு வந்து கடகடன்னு நடக்கும். நீங்க வந்து நினைத்தது நிறைவேறும். அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, திருப்பதி ஏழுமலையான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பெருமாள், பெருமாள் வந்து ஆலயம் எங்க இருந்தாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம். பெருமாள வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மென்மேலும் நெறைய நன்மைகள குடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நவக்கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சுக்கிர பகவான வழிபாடு பண்ணணும். இது நீங்க வந்து கஞ்சனூர், கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சுக்கிரன தான் வழிபாடு பண்ணணும். அது எல்லா பேரும் அங்க போய் செய்ய முடியாது. ஆகையினால நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான வழிபாடு பண்ணுங்க. ஒரு மாற்றமும், ஏற்றமும் நிறைய வந்து உங்களுக்கு பொற்காலமாக மாறப்போகும் ஒரு நிலை தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகையினால வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு சாதகமான ஒரு காலம். ஆகையினால இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.